ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் பார்ட் 5 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அரசுக்கான வருவாய் ஆதாரங்கள் அப்படின்ட்டு, அதாவது பொது வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொது செலவு, அதாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொது செலவு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொது கடன், பப்ளிக் டெப்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸினுடைய 4வது பார்ட்டான ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நிதி நிர்வாகம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒட்டுமொத்த நிதி நிர்வாகம், நாட்டினுடைய நிதி நிர்வாகமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறோம், அதனுடைய பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குதுங்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் தாங்க. அதாவது பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா பாஜெட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டில் இருந்து தான் பெறப்பட்டிருக்கும், விச் மீன்ஸ் a small leather bag அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பதம் அப்படிங்கிறது, அதாவது பட்ஜெட்டுங்கிற பதம் பார்த்தீங்கன்னா பாஜெட்டுங்கிற வார்த்தையிலிருந்து சிறிய தோல்பை அப்படிங்கிறத தான் மீன் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ எப்போதுமே பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 February தாக்கல் செய்யப்பட்டு விடுங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எந்தெந்த வருடம் நமக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்படுங்க. அப்போ எந்த தேதி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 February. இது இப்படியே தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் 28 அல்லது 29 Februaryங்கிறது நமக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நாட்களாக இருந்துச்சு. பட் இது நம்ம நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருந்த காரணத்தினால 29 நம்ம பட்ஜெட்டை முடித்து திரும்ப பட்ஜெட் மீதான விவாதங்களை மேற்கொண்டு அதன் பிறகு நிதி ஆணையத்தின் வாயிலாக அனைத்து மாநிலங்களுக்குமான நிதியினை வழங்குவதில் நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால தான் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 Februaryக்கு மாற்றப்பட்டதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது வரவு செலவு திட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பில் எங்குமே இடம்பெற்று இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தை என்னன்னு தான் நம்ம பயன்படுத்தணும்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதாவது ஆண்டு வரவு செலவு திட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பொதுவாகவே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம ஆண்டு நிதி அறிக்கை அல்லது வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இது எதிர்நோக்கி வரக்கூடிய நிதி ஆண்டிற்கான அரசினுடைய மதிப்பிடப்பட்ட வருமானம் மற்றும் செலவுகள் பற்றி விளக்கக்கூடியதாக தான் நம்மளுடைய பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுங்க. அதாவது இப்போ 1 February 2022 நமக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா, அது எதற்கான பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2022 to 2023ங்க. அதாவது 1 April 2022 முதல் 31 March 2023 காலகட்டத்திற்கான எதிர்நோக்கி வரக்கூடிய ஆண்டுக்கான பட்ஜெட்டாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நம்மளுடைய வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்படுது. அப்போ இந்த பட்ஜெட்டின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 year, அதாவது அந்த ஒரு வருட நிதி ஆண்டிற்குள் நமக்கு எவ்வாறு வருமானம், அதாவது அரசினுடைய வருவாய்னு சொல்லக்கூடிய அந்த வரி மூலமாகவும் வரியற்ற வருவாயாகவும் வரக்கூடிய வருவாயினுடைய மதிப்பீடு எவ்வளவாக இருக்கலாம் மற்றும் அரசு அந்த ஒரு வருட காலத்திற்கு எவ்வளவு செலவினங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்ஜெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மத்திய பட்ஜெட் மற்றும் மாநில பட்ஜெட்டுங்க. அதாவது மத்திய வரவு செலவு திட்டம் மற்றும் மாநில வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்ட்டு, அல்லது கூட்டாட்சி பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கூட்டாட்சி பொருளாதாரம் அப்படின்னா எதை சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்மளுடைய பொது பட்ஜெட், பப்ளிக் பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ அரசினுடைய 2 அடுக்குகளாக தான் நம்மளுடைய பொது பட்ஜெட் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் வாயிலாக இந்திய அரசியலமைப்பின்படி மத்திய அரசு ஆண்டு நிதி அறிக்கையை சரத்து 112 அடிப்படையிலும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதுவே மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயத்த ஆர்டிகல் 202 படி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதுங்க. ஸோ இதுதான் அரசியலமைப்பின் வாயிலாக நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ பட்ஜெட்டுங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பில் எங்கும் கிடையாது. ஆனால்
ஆர்டிகல் 112 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுவே ஆர்டிகல் 202 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் இன் த பார்லிமெண்ட். எம்பிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறது தான் இந்த 2 சரத்துக்களுமே நமக்கு சொல்லுதுங்க. அப்போ மத்திய அரசு நமக்கான பட்ஜெட்டை உருவாக்கி நமக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதே மாநில அரசுகள் என்ன பண்ணுதுங்க, சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுதுங்க. அடுத்தது இந்த பட்ஜெட்டினுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெவென்யூவினுடைய கணக்கு மற்றும் அதனுடைய பிற கணக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது வரவு செலவு திட்டம், அதாவது டைப்ஸ் ஆஃப் த பட்ஜெட் நிறைய டைப்ஸில் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பட்ஜெட், அதாவது வருவாய் வரவு செலவு திட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட், மூலதன வரவு செலவு திட்டம். மூணாவது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டுங்க, துணை வரவு செலவு திட்டம். நாலாவது ஓட் ஆன் அக்கௌண்ட், நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். அடுத்தது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட், தென் பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பட்ஜெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பட்ஜெட் ஹாஸ் அ 2 மேஜர் கேட்டகரிஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஒன்று இருக்குங்க. சரியா? அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ஒன்று இருக்கும். சரியா? அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இதில் இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வரக்கூடிய தொகை, அதாவது இதை டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ, அதாவது இது வரி வருவாய், இது வரி அற்ற வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கான வருவாய் ஆதாரங்களில் நம்மளுடைய வரி அப்படிங்கிறது மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு வருவாய் பட்ஜெட்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருவாய் பட்ஜெட் செலவின, அதாவது வருமானத்தை பெறக்கூடியதாகவும் செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய இரண்டையும் விளக்குகிறது. அதில் வருமானம் வருகின்ற வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது வரி வருவாய் மற்றும் வரி அற்ற வருவாய் என இரண்டாக பிரிக்கப்படுதுங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வருவாய் செலவு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது பிளான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ திட்டமிடப்பட்ட வருவாய் செலவினம் அப்படின்னு ஒரு வகையும், திட்டம் இடப்படாத நான் பிளான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்ன பண்ணப்படுதுங்க, இரண்டாக பிரிக்கப்படுதுங்க. சரியா? அப்போ வருவாய் பட்ஜெட்டின் அடிப்படையில் வருவாய் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தொகை, செலவு செய்யக்கூடிய தொகை, இது வரி வருவாய், வரி அற்ற வருவாய், இது திட்டமிடப்பட்ட வருவாய் செலவினம், இது திட்டமிடப்படாத வருவாய் செலவினம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டுங்க, அதாவது மூலதன வரவு செலவு திட்டம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது மேலே எப்படி நம்ம ரெண்டாக பிரித்தோமோ அதே மாதிரி தான் நாம் இதையும் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸுங்க. சரியா? அதாவது மூலதன வரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுலேயுமே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லோன்ஸு, அட்வான்சஸ்ஸு, அது இல்லாமல் நம்மளுடைய சொத்துக்களை திரும்ப, அதாவது அரசு சார்ந்த பங்குகளை விற்பதனால் ஏற்படக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருவாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள், கொடுத்தப்பட்டிருந்த கடனை எல்லாம் பெற்றுக்கொள்ளுதல் அல்லது அட்வான்ஸ் தொகையை பெறுதல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன பண்ணப்பட்டு இருக்குதுங்க, பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது திட்டமிடப்பட்ட மூலதன செலவினம், திட்டமிடப்படாத மூலதன செலவினம். ஸோ நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் பட்ஜெட்டும் நமக்கு இந்த மாதிரி வகைப்படுத்தப்படுதுங்க. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டுங்க, அதாவது துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அல்லது அவசர கால நிலை ஏற்படுத்தப்படும் பொழுதோ அல்லது ஏதாவது இயற்கை பேரிடர்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள்னால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுதோ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிதியை நாம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ இதற்கென்று தனிப்பட்ட முறையில் நாம் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாதுங்கிறதுனால பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இந்த துணை வரவு செலவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகவும் என்ன பண்ணப்படுதுங்க,
பணம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுதுங்க. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி பட்ஜெட் கேன் பி ப்ரெசென்டட் அட் த டைம் ஆஃப் அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஏதாவது பேரிடர்கள் அல்லது பாதிப்புகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த துணை வரவு செலவு திட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம்ங்க. அதாவது ஓட் ஆன் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அரசியலமைப்பில் எந்த சரத்து அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 116ங்க. அப்போ ஆர்டிகல் 116 சரத்து என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதியாண்டிற்கு முன்பாக தான் நம்ம எப்போதுமே சமர்ப்பிப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏப்ரலில் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 1 February தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா. இது எல்லா வருடமுமே நடைபெறும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ ஒரு ஆண்டினுடைய நடுப்பகுதியில் நாம் பட்ஜெட்டை வெளியிடக்கூடியதை தான் நம்ம ஆர்டிகல் 116 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வருடம் எதை பேஸ் பண்ணி இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களின் காரணமாக தான் என்ன பண்ணப்படும், நமக்கு ஆர்டிகல் 116 படி ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அந்த எலெக்ஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசே மீண்டும் அரசை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. அதனால தான் இந்த பட்ஜெட்டை நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டக் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு இது ஒரு பெயரால் அழைக்கப்படுதுங்க. சரிங்களா. இன்னொரு பேர் தான் இதுக்கு என்னது ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வருவாய் வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம், சப்ளிமெண்ட்ரி துணை வரவு செலவு திட்டம் மற்றும் ஓட் ஆன் அக்கௌண்ட் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனுங்க. சரிங்களா. இது என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் கெட் த பர்மிஷன் ஃப்ரம் த பார்லிமெண்ட் டு இன்கர் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த நெசசரி ஐட்டம்ஸ் டில் த பட்ஜெட் இஸ் ஃபைனலி பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேற்கொள்ளக்கூடிய செலவினங்களுக்காக பாராளுமன்றத்தில் என்ன பண்ணப்படும், நமக்கு வாக்கெடுப்பின் மூலமாக அது பரிந்துரை செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதற்கான லீகல் பர்மிஷன் எங்கே வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீகல் பர்மிஷன் will be given in both the houses, அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அப்போ அந்த இடத்துல வித்ட்ராவல் பண்ணக்கூடிய மணி தான் நமக்கு எங்கேருந்து எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுத்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ தேவைப்படக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த பட்ஜெட் நமக்கு அப்ரூவ் ஆகி வருது பார்த்தீங்களா, அதனால தான் இதுக்கு பேர் என்னது ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதங்களுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, நடைமுறையில் வச்சிருக்க முடியாது. சரிங்களா. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எலெக்ஷன் மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டுங்க. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் முதல்ல எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது, இந்தியாவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1987 to 1988 தாங்க. சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான எவாலுவேஷன் எடுத்துக்க போகிறேங்க. அப்படின்னா ஒரு செலவு மீண்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலவை நம்ம அசம்ஷனில் எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு என்ன பண்ண போகிறோம், அது ஜீரோனே வச்சுக்கிட்டு நாம் திரும்ப அதுக்கான நிதியை ஒதுக்கி நாம் உருவாக்குறது தான் இந்த பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதன் அடிப்படையில் நமக்கு சோஷியோ எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட அப்ஜெக்டிவை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன பண்ணப்படுது, இந்த பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டுங்க, செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்ட்டு. அப்போ இதன் மூலியமாக செயல்படக்கூடிய, அதாவது நம் பட்ஜெட் எந்த மாதிரி, அதாவது அவுட்கம் ஆஃப் த எனி ஆக்டிவிட்டி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவுட்கம் ஆஃப் த எனி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் த எனி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் முதலில் எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவில் தான். சரிங்களா. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதாவது 1949 சர் கூப்பர் அவரினுடைய தலைமையில்
நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏவில் முதல்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ இதோட கம்பல்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி நம்ம இன்னும் அதிகப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது, செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேலன்ஸ்டு பட்ஜெட்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று அன்பேலன்ஸ்டு பட்ஜெட், அதாவது சமநிலை வரவு செலவு திட்டம், இன்னொன்று சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று சர்ப்ளஸ், இன்னொன்று டெஃபிஷிட். அதாவது இந்த பேலன்ஸ்டு பட்ஜெட்னா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ, முடிஞ்சிருச்சிங்களா, பேலன்ஸ்டு. ஆனால் அன்பேலன்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சர்ப்ளஸ் பட்ஜெட், அதாவது உபரி வரவு செலவு திட்டம், இன்னொன்று டெஃபிஷிட் பட்ஜெட், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்னன்னு பார்ப்போம். அப்படின்னா உபரி பட்ஜெட், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ கிரேட்டர் தென் த எஸ்டிமேட்டட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ஒரு வருட காலத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு இவ்வளவு செலவினங்கள் மேற்கொள்ளப்படலாம், இவ்வளவு வருமானங்கள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படும் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வருமானம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ப்ளஸ் பட்ஜெட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால், அதாவது நமக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் அல்லது ஒரு 50,000 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செலவினங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னா வருமானம் ஒரு 75,000 கோடி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா இதுதான் சர்ப்ளஸ் பட்ஜெட்டுங்க. இதே டெஃபிஷிட் பட்ஜெட் அப்படின்னா எஸ்டிமேட்டட் ரெவென்யூ லெஸ் தென் த ப்ரொபோஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அரசு எதிர்பார்க்கப்படக்கூடிய வருவாய் நமக்கு மிகவும் குறைவாகவும் செலவு அதிகமாகவும், அதாவது இதில் ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, டெஃபிஷிட்னா வரவு அப்படிங்கிறது கம்மி, செலவு அப்படிங்கிறது அதிகம். சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம டெஃபிஷிட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ்டு பட்ஜெட்டு, டெஃபிஷிட் பட்ஜெட் அண்ட் சர்ப்ளஸ் பட்ஜெட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பட்ஜெட் ரெசிப்ட்ஸ், பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெவென்யூவில் தான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ், நான் டேக்ஸ், அதாவது வரி வருவாய், வரி அற்ற வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் மூலதனமாக பாருங்க, கொடுக்கப்பட்டு பெறப்படக்கூடிய லோன்ஸ் மற்றும் லயபிலிட்டிஸ், பாரோவிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அரசு சார்ந்த பங்குகளை நம்ம விற்தல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இதில் சொல்லப்படுகிறது. இதே பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ திட்டமிடப்பட்ட செலவினங்களும் நம்மால் மேற்கொள்ள வேண்டும், திட்டமிடப்படாத செலவினங்களும் இந்த கேபிட்டல் ரெவென்யூ ரெண்டுத்துலையுமே நமக்கு வருங்க. சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டரி டெஃபிஷிட் அப்படிங்கிறத நாம் 4 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று ரெவென்யூ டெஃபிஷிட், இன்னொன்று பட்ஜெட் டெஃபிஷிட், மூணாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட், நாலாவது பார்த்தீங்கன்னா பிரைமரி டெஃபிஷிட்டுங்க. அதாவது இந்த பட்ஜெட்டரி டெஃபிஷிட் அப்படின்னால என்ன அப்படின்னு பாருங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள். அப்போ பட்ஜெட் டெஃபிஷிட்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு திட்டத்தில் உள்ள வருவாய் செலவை விட குறைவாக இருப்பதை தான் நம்ம டெஃபிஷிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நிலையை தான் அரசு என்ன சொல்லுது, பற்றாக்குறை என கூறுகிறது. பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் termed this budget as a budget deficit. அதாவது budget deficit is a situation where budget receipts are less than the budget expenditure. அப்போ நமக்கு பற்றாக்குறையான ஒரு நிலை நிலவுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரிங்களா. இப்போ இதில் இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது, பட்ஜெட் டெஃபிஷிட்னா நமக்கு என்ன சொல்லுது, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னா என்னது, டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு நமக்கு மொத்த வருவாய் செலவினங்களாக மதிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை கழிக்கும் பொழுது டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், மொத்த வருவாய் வரவுகளுடன் கழித்தால் நமக்கு கிடைக்கிறது தான் வருவாய் பற்றாக்குறை. இதுவே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட செலவு, அதாவது மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு, அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் டெஃபிஷிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெவென்யூ டெஃபிஷிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்க. அப்போ அரசினுடைய செலவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமானதாக கருதப்படுதுங்க. அப்போ பணம் வந்தது குறைவு, ஆனால் வெளியில் சென்றது அதிகம்.
அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. அப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் இதுக்குள்ளே நம்ம கொண்டே வரல, சரிங்களா. பட் இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது அரசினுடைய செயல்பாடுகள் அன்றாடம் நடைபெறக்கூடியதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய கால்குலேஷன்ஸை நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்க, பட்ஜெட் டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் பட்ஜெட் டெபிசிட்னு சொல்லுவோம். இதே ஃபிஸ்கல் டெபிசிட்னா பாருங்க, நமக்கு ஏற்கனவே இருக்குது பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் அதன் மூலியமாக கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோவிங்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது அரசு அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளையும் சேர்த்து நம்ம கிடைச்சோம்னா நமக்கு நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுவே பிரைமரி டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட் பாரோவிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸுங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆயிடுது, ஈஸியாக நமக்கு 4 விஷயங்களுமே கிடைச்சிடுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் உருவாக்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்ங்க. பட்ஜெட் எவ்வாறு உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே யாரினுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுங்க, அதாவது நிதியமைச்சகத்தின் கீழ் தான். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் என்ன பண்ணப்படுதுங்க, பட்ஜெட்டை உருவாக்குறாங்க. எப்படி, அந்த ஒரு வருட காலத்திற்கு நம்ம பல்வேறு துறைகளினுடைய வருமானம் மற்றும் மதிப்பீடுகளை அமைச்சகத்திற்கு என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. எங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபைனான்ஸ்க்கு அதர் மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே மேற்கொண்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மற்றும் எஸ்டிமேட்டட் இன்கம்ங்கிறத அனுப்புவாங்க. அதை வைத்து தான் என்ன பண்ணப்படும், பட்ஜெட் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் த ப்ரிப்பேர்ட் பட்ஜெட் வில் பி பிரசன்டட் பை த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டு த கேபினெட் ஃபார் அப்ரூவல். அந்த கேபினெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸுங்க, அவங்க தான் கேபினெட் அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் பட்ஜெட் என்ன பண்ணப்படுதுங்க, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது, சரிங்களா. இது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நாள் அன்று பட்ஜெட் மீதான விவாதங்கள் மேற்கொள்ளப்படாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபெடரல் ஃபைனான்ஸ் அண்ட் லோக்கல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.